ஆடும்பரிவே திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் வெண்ணு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். தாயும் வானவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஞானத்திரள் சார்பாக மிக சிறப்பாக நிகழ்ந்து வருகின்ற ஞான வேள்வி தாயுமானவருடைய பாடல்களை சிந்திக்கின்ற ஒரு ஞான வேள்வியாக விளங்குகிறது. அதில் சற்று காலத்திற்கு முன்பாக 2 வருடங்களுக்கு முன்பாக கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக உடல் பொய்யுறவு என்கின்ற பகுதியில் 80க்கும் மேற்பட்ட பாடல்களை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டிற்று. இப்பொழுது நம்முடைய அருமை அன்பர் துபாய் ராமநாதன் அவர்களுடைய நல்ல ஆதரவினாலே பாயப்புலி என்று சொல்லக்கூடிய தாய்மானவர் பாடல்கள் பகுதியிலே நாம் தொடர்ந்து பாடல்களை சிந்தித்து வருகின்றோம். இன்றைய தினம் 28வது பகுதியாக நாம் பாடல் 46ம் 47ம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அந்த செயல் நம்முடைய செயல் என்று கருதி செய்வது உலகர் இயல்பு. இதை நாம் செய்கின்றோம், இது நம்முடைய செயல், இது நம்முடைய முயற்சியினாலே நடந்து கொண்டிருக்கிறது, இது நம்முடைய திறமையை சோதிக்கின்ற ஒன்று என்றெல்லாம் நாம் எண்ணுவோம். இது இயற்கைக்கு மாறானது அல்ல, இது உலக இயற்கை. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் அது அவ்வாறு எண்ணுவது ஒரு அறியாமையின்பாற்பட்டது என்பது நாம் கூர்ந்து இறைவனுடைய அந்த கருணையை எண்ணி பார்க்கிற பொழுது தெளிவாகும். நமக்கு இறைவனுடைய கருணை திருவருள் கிடைத்திருக்கிறது என்பதற்கான அடையாளமே நாம் நம்முடைய முயற்சியாக எதையும் கருதாமல் இருப்பதுதான். அப்பத்தான் அது அந்த திருவருள் வாய்த்திருக்கிறதுங்கிறதுக்கான பொருளே. நம்முடைய முயற்சியினாலே நடக்கிறது என்று நாம் கருதுகிற வரைக்கும் நமக்கு திருவருள் கிட்டவில்லை என்பது தெள்ள தெளிவாக தெரியும். ஆகையினாலே இந்த தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் நம்முடைய முயற்சியை முன்னிறுத்துகிறது. அது மடங்கி போகிற நேரத்தில் இது நம்மால் என்று வாய் வார்த்தைகளால் அல்ல, உணர்வால் இது நம்மால் நடக்கின்ற செயல் அல்ல, இது நம்முடைய முயற்சியின்பால் பட்டதல்ல, இது நிகழ்வதற்கு ஈசன் திருவருள் ஒரு கூடி இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரியும். நாம் கடந்த 27 வகுப்புகளாக இந்த பாயப்புலியை சிந்தித்து வருகிறோம். உண்மையிலேயே இதற்கு ஒரு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அது இறைவனுடைய திருக்கருணையும்
தாய்மானவருடைய குருவர்களும் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. பெருமானுடைய அந்த திருக்கருணை இந்த பாடல் விளக்கத்திற்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறதுக்கு அவருடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், ரொம்ப ஒரு வியப்புக்குரிய ஒரு செயல் அது. நமக்கு எண்ணுகிற பொழுது ஆகா, பெருமானுடைய கருணை நமக்கு இருக்கிறது, தாய்மானவருடைய கருணை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தியாக அதை நாம் பார்க்குறோம். அப்போ தான் அது தெளிவாகுது. ஓ, உண்மைதான், இது பெரியவங்க சொன்னது, அருளாளர்கள் சொன்னதெல்லாம் உண்மை. இப்போ ஒரு ஒரு 5-6 வகுப்பு 10 வகுப்பு செய்யலான்னு நினச்சோம். அப்புறம் 15 வகுப்பு செய்யலாம்னு நினச்சோம். அப்புறம் ராமநாதன் ஐயா அவர்கள் தொடர்ந்து பண்ணுங்க, நாங்கள் தொடர்ந்து செய்தோம், தொடர்ந்து செய்துக்கிட்டே வரோம், இது வரைக்கும் வரோம். அப்போ இது இறைவனுடைய அந்த சம்மதத்தின் பேரில் நடக்குதா, இல்லை நம்ம விருப்பம் அதை செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நினைக்கிற பொழுது அது இறைவனுக்கு அதில் ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்கிறது. அவர் நம்முடைய முயற்சியை அவர் கணித்து கொண்டு இருக்கிறார், அது கூடவே இருக்கிறாருங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு நடுவில் சொல்கிறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கிற இந்த பாடலுக்கு நம்ம வருவோம். ரொம்ப அருமையான ஒரு பாடல் இந்த பாடல். ஒளியே ஒளியின் உணர்வே உணர்வின் உவகை பொங்கும் கனியே, உவகை பொங்கும் களியே களிக்கும் கருத்தே, கருத்தை கவளம் கொண்ட வெளியே, வெளியின் விளை சுகமே சுகர் வீறு கண்டு தெளியேன், தெளிந்தவரை போற்றிடேன் என்ன செய்குவனே. ஒளியே ஒளியின் உணர்வே உணர்வின் உவகை பொங்கும் களியே, களிக்கும் கருத்தே கருத்தை கவளம் கொண்ட வெளியே, வெளியின் விளை சுகமே சுகர் வீறு கண்டும் தெளியேன், தெளிந்தவரை போற்றிடேன் என் செய்குவனே என்ன செய்குவனே என்ன செய்குவனே. ஒளியே ஒளியேன்னா நான் என்ன விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, தெளிவாக தெரிகிறது ஒளியே என்பது. ஒளியே அப்படின்னு சொல்லுகிற பொழுது பாருங்க, அந்த ஒளிங்கிறது ஒரு விளக்கம் தேவைப்படாமல் தன்னை விளக்கி கொண்டு நிற்கிற ஒன்று. அதை விளக்குவதற்கு வேறொன்று தேவையில்லை, தானே தன்னை விளக்கி கொண்டு நிற்பது ஒளி. இப்ப வேறு எந்த பொருளையாவது தெரிந்து கொள்ள வேண்டும்னா ஒளி தேவை. ஆனா ஒளியை தெரிந்து கொள்வதற்கு ஒளியே போதும். ஆகையினாலே அந்த ஒளியே என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அதை விளக்குவதற்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. அகராதி வேணுமா, பெரிய நூல் வேணுமா, இல்லை விளக்க உரை வேணுமா? வேண்டாம். ஒளிங்கிற சொல்லே அப்படின்னா ஒளி எப்படி இல்லையா, தன்னைத்தான் விளக்கி காட்டி கொண்டு இருக்கக்கூடிய நிலை. எது தன்னைத்தான் விளக்கி காட்டுகிறதோ, வேறு பொருளின் துணையின்றி தன்னை எந்த பொருள் விளக்குகிறதோ அந்த பொருள் வேறு பொருளையும் விளக்கும். புரியுது உங்களுக்கு? எந்த பொருள் வேறு பொருளின் துணையின்றி தன்னைத்தானே விளக்கி கொண்டிருக்குமோ அந்த பொருள் வேறு பொருளையும் விளக்கும். அப்படித்தானே? விளக்கு மற்ற பொருள்களை விளக்கும், தன்னையும் விளக்கி காட்டும். அது தன்னை விளக்கி காட்டுவதற்கு வேறு பொருள்கள் தேவையில்லை, வேறு பொருள்களை விளக்குவதற்கு விளக்கு தேவை. மற்ற பொருள்களை விளக்குவதற்கு சிவம் தேவை, சிவத்தை விளக்குவதற்கு சிவமே போதும் வேண்டியது. ஆகையினால் இந்த ஒளியே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த
ஒளிக்கு வேறு சொல் தேவையில்லை அதை விளக்குறதுக்கு. ஒளி என்றால் ஒளி, இல்லாட்டி வேற மொழியில பிரகாசம், லைட், அப்படி இல்லை ஏதாவது உளறிட்டு இருக்க வேண்டியதான். ஒளியில ஏன் அது ஒளி அப்படின்னா ஒளிந்திருக்கும் பொருளை காட்டுவது. அப்படி அது ஒளி. என்ன சார் அது வெளியா இருக்கும்போது எப்படி ஒளின்னு ஒளிந்து கொள்வதுங்கிறதுக்கான ஒளியா இருக்கேன்னு பார்த்தா அது ஒளி என்று சொன்னால் அதை கண்டு இருள் ஒளியும், ஒளிந்து கொள்ளும். ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானேன்னாரு மணிவாசக பெருமான். ஒளியே ஒளியின் உணர்வே. உணர்வு இப்போ ஒளியினாலே விளக்கப்படுகின்ற ஒரு பொருளை சொன்னார். ஒளியே ஒளியினாலே விளக்கப்படுகின்ற ஒரு பொருள் உணர்வே, அறிவே. அப்ப இந்த பெருமானுடைய அந்த திருவருளினால்தான் ஆன்ம அறிவு விளங்கும். எனவே இந்த ஒளியே என்பது திருவருளே என்பதற்கான பொருள் அந்த ஒளிங்கிறது. அது இந்த அறிவுக்கு உணர்வை, அந்த அறிவை விளக்கும். அதனால் அந்த அறிவாக இருக்கின்றவன் ஒளியின் உணர்வே, ஒளி காட்ட காணுகின்ற அறிவே. ஒளியே ஒளியின் உணர்வே, ஒளி காட்ட காணுகின்ற அறிவே. உணர்வின் ஓகை பொங்கும் களியே. அந்த அறிவிலே ஒரு ஓகை பொங்குகிறது. அறிவிலே ஒரு ஓகை பொங்குவது அறிஞர்களுக்கு மட்டும், பக்குவதர்களுக்கு மட்டும்தான் அறிவிலே இன்பம் பொங்கும். அறிவிலே ஓகை பொங்கும். அந்த ஓகை பொங்கும் என்று சொன்னால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற களியே. அந்த களி என்று சொன்னால் அந்த இன்பமே, களிப்பே, அந்த களிப்பு என்று சொல்லக்கூடிய உவகை பொங்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற களியே. எவ்வளவு தொடர்ச்சி வருதுன்னு பாரு. ஒளியே, அதுவும் நீதான். ஒளியின் உணர்வே, அந்த ஒளியினால் விளக்கப்படுகின்ற அறிவே. அந்த அறிவிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற களியே. களின்னா மகிழ்ச்சி என்று பொருள். மகிழ்ச்சி. உவகை என்பது ஊட்டுவது. களியே. அடுத்தது சொன்னார் களிக்கும் கருத்தே. களிப்பது யாரு? ஆன்மா. அந்த ஆன்மாவும் நீதான். ஆன்மாவினுடைய அறிவை என்ன முதல்ல விளக்கி அதில் களிப்பை எடுத்து அந்த களிப்பினாலே மகிழ்ந்திருக்கின்ற அந்த ஆன்மாவாகவும் நீ ஆகிறாய். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட. இப்போ களிக்கும் கருத்தே என்று சொல்லுகிற பொழுது அந்த கருத்து என்பது ஆன்மா. ஆன்மாவுக்குத்தானே மகிழ்ச்சி, அறிவுடைய பொருள் கருத்தே. அடுத்தது கருத்தை கவளம் கொண்ட வெளியே. அந்த ஆன்மாவை விழுங்கிய வெளியே. மணிவாசகர் சொல்லுவார் உயிருண்ணி பத்தும்பார். அந்த உயிருண்ணி பத்து என்று சொல்லுவது அந்த ஆன்மாவை விழுங்குகின்ற, கவளம் என்று சொன்னால் உண்ணுகின்ற, கவளம் கொண்ட என்று சொன்னால் உண்ணுகின்ற, கவளமாக உண்ணுகின்ற வெளியே எங்கும் நிறைந்த வியாபகப் பொருளே. அந்த வியாபகப் பொருள் இப்ப என்ன பண்ணிச்சு, களிப்பை கொடுத்து கொண்டு இருந்த அந்த உயிருக்கு இப்பொழுது சுகத்தை விளைவிக்கிறது. அப்ப களிப்பை விளைவித்த நிலை சீவன் முத்தி
சுகத்தை விளைவித்த நிலை பரமுத்தி. அந்த இரண்டையும் சொல்லுகிறார். முதல்ல அதுக்கு அந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தின உடனேயே அது அந்த சுகத்தை அந்த ஆனந்தத்தை களிப்பை அனுபவித்த பிறகு நீங்காமல் இருந்து பற்றி கொண்டு நிற்கிற அந்த உயிரை தன்மயமாக ஆக்கி கொண்டு வெளியே கவளங்கொண்ட வெளியின் விளை சுகமே. இப்ப அது என்ன வடிவமாக இருக்கிறது? இன்ப வடிவினனை அது அனுபவித்து இன்பமே வடிவமாக இருக்கின்றது. இப்போ உயிரினுடைய படிநிலைகள் இது. உயிரினுடைய படிநிலைகள் என்று சொல்லுவதை காட்டிலும் உயிரினுடைய படிநிலைகளை எவ்வாறு சிவம் ஆட்கொண்டு அருள் செய்கிறது, எப்படி படிநிலைகளை ஆட்கொண்டு அருள் செய்கிறது? ஒளியாக இருக்கிறது, ஒளியின் உணர்வாக இருக்கிறது, உணர்வின் உவகையாக இருக்கிறது, உவகை பொங்கும் களியாக இருக்கிறது, களிக்கும் கருத்தாக இருக்கிறது, கருத்தை கவளங்கொண்ட வெளியாக இருக்கிறது. அப்ப எல்லாமே பரவெளி. அந்த வெளியிலே பரமானந்த சுகம். அந்த பரமானந்த சுகமாக விளங்குகிறது இந்த சிவம். அந்த இப்ப சிவம் இருக்கிறதா அல்லது அந்த ஆன்மா இருக்கிறதா என்று கேட்டால் அங்கே திரிபுடிகம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் அற்ற நிலையிலே ஆனந்தமானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். சிவமாக அது வேறொன்றை கருதாமல் தானே சிவமாக இருப்பதாக அது ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வெளியின் விளை சுகமே என்றார். ஒளியே ஒளியின் உணர்வே. எல்லாமே பெருமானால்தான் படிநிலை தாண்ட முடியும். என்னுடைய முயற்சியில நான் என்னுடைய வினைகளைத்தான் அனுபவிக்க முடியுமே தவிர சிவத்தை அனுபவிக்க முடியாது. நான் முயற்சி செய்தால் அந்த வினை பயன்தான். அப்படித்தானே வினைப்பயனை அனுபவிப்பார். முயற்சி செய்து வினைப்பயனை அனுபவிக்க வைப்பார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கிடக்கின்ற அந்த நிலை. ஒளியே ஒளியின் உணர்வே உணர்வின் உவகை பொங்கும் களியே. உணர்வே என்பது அறிவாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த அறிவு விளக்கம். நமக்கு அறிவுக்கு அருள் விளக்கம் கிடைக்கின்ற பொழுது இந்த நிலையை எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் வினை விளக்கம் அல்ல, அறிவு விளக்கம். இந்த ஒளியே என்பது அருள். திரோபமாக இருந்து அறிவுக்கு விளக்குவார். அது வினைப்பயனை நுகருமாறு இருக்கும். ஆனால் இங்கே பேசுவது அதல்ல. இங்கே பேசுவது முதல் சீவன்முத்தி நிலையிலிருந்து பரமுத்தி நிலைக்கு போகிற அந்த நிலையை சொல்லுகிறார். சீவன்முத்திக்கு வருகிற நிலை களிக்கும் களியே, பிறகு களிக்கும் கருத்தை கவளம் கொண்ட வெளியே, வெளியில் விளைந்த சுகம். இது ரொம்ப அற்புதமாக பார்க்கிற பொழுது அந்த சுகம் விளைவது பரமுத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில வெளி விழுங்கி நிற்கும். உயிரை விழுங்கி விட்டதனாலே உயிர் சிவமாக நிற்கும். விளை சுகமே. இந்த பக்குவத்தை தந்து விடுகிறார், தருகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். ரொம்ப ஒரு அற்புதமான அந்த நிலையை விளக்குகிற பாடல். சுகவாரியில அந்த முதல் பகுதியில முதல் பாடல்ல இந்த பகுதியை விளக்குகிறார். இன்னமுது கனிப்பாகு கல்கண்டு சீனி தேன். இன்னமுது முது கனி, இன்னமுது கனி பாகு. இந்த அமுது போலவும் கனி போலவும், கனி முக்கனி பாகு
கரும்பின் பாகு, கல்கண்டு, சீனி, தேன் என ருசித்திட வலிய வந்து இன்பம் கொடுத்தனினை எந்நேரனின் நண்பர். வலிய வந்து இன்பம் கொடுப்பானாம், கொடுத்தே இருக்கிறார். அது அந்த சிவத்தை விடாமல் பற்றி கொண்டு இருக்கிற பொழுது அப்படி ருசி காட்டுவார். அப்போதான் போகாது, அப்படியே இருக்கும் இல்லையா? இப்போ நல்ல ஒரு 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 நல்ல நம்ம கூட இருக்கிறாருன்னு அவர் நம்ம விட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாது அவன் அப்படின்னு நினச்சி அந்த ஃப்ரெண்டுக்கு நல்ல கிஃப்ட்டு, பர்த்டே ப்ரெசண்ட்டு, டிஃபன் வாங்கி கொடுக்கறது எல்லாம் செய்வான். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு போயிடக்கூடாது. ஒரு நல்ல வேலைக்காரன் போயிடக்கூடாதுன்னா அந்த முதலாளி என்ன பண்ணுவார், வேலைக்காரனுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பார். ஏதாவது ஒரு இன்சென்டிவ், தீபாவளிலேருந்து சட்டை தைச்சி போடுது, பொங்கலுக்கு சட்டை தைச்சி போடுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சென்டிவ்ஸ். போக மாட்டான். இப்போ உண்மையிலேயே நம்மளை நம்பி வந்திருக்கிறது, இதுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. சாமி கொடுப்பாராம். எப்படி கொடுப்பாரு? கனி, பாகு, கல்கண்டு, சீனி, தேன் அப்படின்னு என ருசித்திட என்று ருசிக்கும்படியாக அதில் ஒன்று வச்சார் பாருங்க சாமி. இன்னமுது, கனி, பாகு, இந்த இன்னமுதை தவிர்த்து மித்ததெல்லாம் நமக்கு தெரியும். அமுது எப்படி தெரியும் நமக்கு? இனிய அமுது என்று சொல்லுகிறார். இனி இன்னமுதுன்னு சொன்னதுக்கு காரணம் நமக்கு நஞ்சு கலந்த அமுது தெரியும். அந்த அமுது இல்லை, இது இன்னமுது, நஞ்சு கலவாத அமுது. அப்ப கனி, பாகு, கல்கண்டு, சீனி, தேன் என ருசித்திட, இந்த மாதிரியான ருசியாக அப்படின்னு சொன்னா இதை வந்து இந்த மாதிரியான இன்பத்தை கொடுத்து கொடுத்து தம் பக்கம் ஈர்ப்பாராம். அப்படி ஈர்ப்பார். அது ருச்சிட்டு ஆஹா இவ்வளோ ஆனந்தமாக இருக்க சாமிகிட்ட அப்படின்னுட்டு அது அதிகமான கவனத்தோட அது செல்ல ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ருசி என்னன்னு தெரியறதுனால இந்த ருசிப்பை அது மற்ற உயிர்களோடு பகிர்ந்து கொள்ளும். ஏன் கல்கண்டு, தேன், சீனி, தேன் அப்படின்னு சொன்னால் இது தான் அனுபவித்த இந்த இன்பத்தை இதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னொரு உயிரிட்ட சொல்லும், இது எப்படி இருந்தது தெரியுமா, இன்னைக்கு எப்படி தெரியுமா எனக்கு ஒரு கனவு, இன்னைக்கு எப்படி தெரியுமா ஒரு நிகழ்ச்சி என்று தான் பெற்ற இன்பத்தை அது விளக்கக்கூடியதாக இருக்கும். தான் பெற்ற இன்பத்தை மற்ற உயிர்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கிற பொழுது அது கனி, பாகு, கல்கண்டு, சீனி, தேனாக இருக்கும். சில சமயம் அது பெறுகின்ற இன்பம் அதால் பகிர முடியாதபடிக்கு இருக்கும். அது இன்னமுது. அதை பகிர்ந்துக்காது, பகிரவும் முடியாது, என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதையும் கொடுப்பாராம். இன்னமுது, கனி, பாகு, கல்கண்டு, சீனி, தேன். ஏன் வந்து இன்னமுது, அமுதம் எங்கே சாப்பிட்ருக்கோம், நம்ம சாப்பிட்டதுல தெரியாது நமக்கு, அதனால சொல்ல முடியாது. அப்படி வந்து ருசித்திட சாமி வலிய வந்து தருவாருங்கிறார். வலிய வந்து இன்பம் கொடுத்தனினை எந்நேரம் நின் நண்பர். இப்படி வலிய வந்து நீ இன்பம் கொடுத்த காரணத்தினால உன்னை எந்நேரம் நின்னுடைய அன்பர்கள் இடையராது உருகி நாடி, இடையராது உருகி நாடி, சிந்தை இடையரா அன்பும் நாங்கள் எந்நேரமும் நின் நண்பர் இடையராது, எந்நேரமும் நின் நண்பர் இடையறு. எந்நேரம்னாலும் போதும், இடையராதுன்னாலும் போதும். அப்ப நேரத்துக்கு சொன்னது இல்லை இந்த இடையராதுங்கிறது. இடையராது உருகி, எந்நேரமும் உருகி, இடையராது உருகி. இந்த உருகுதல் உருகி கொண்டே இருக்கிற அந்த நிலை. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசிவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திழி கண்ணீர் மழையும். அது இன்னொரு பாடல சொல்ல, சேபடி தைவரு சிந்தையும். எப்பொழுதும் திருவடியை தீண்டிக் கொண்டே இருக்குமாம், தடவிக்கொண்டே இருக்குமாம் அப்பர் சுவாமியுடையது
சிந்தனை. எந்நேரம் நின் நண்பர் இடையராது உருகி நாடி உண்ணிய கருத்தவிழ உரை குளறி உண்ணிய கருத்து. அந்த உண்ணிய கருத்து என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளமும் நெகிழ்ந்து போகிறது. உள்ள நெகிழ்ந்து போகிறது. சிந்தித்து கொண்டிருந்த உள்ளமானது, சிந்தனையானது நெகிழ்ந்து போய் உரை குளறி உடலெங்கும் ஓய்ந்து அயர்ந்து அவசமாகி. உடலெங்கும் ஓய்ந்து அயர்ந்து அவசமாகி. இந்த பேரின்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு இந்த உடம்பு அவசமாகி போகும் என்கிறார். ஓய்ந்து உயர்ந்து அவசமாகி உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடி கான். இது உள்ளபடி. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, சொல்கிறார் சாமி. உள்ளபடி நான் சொல்கிறது உள்ளபடியே தவிர ஏதோ மிகைப்படுத்தி சொல்லுவது அல்லன்னார். மிகைப்படுத்தி சொல்லுவதற்கு நான் கற்பனை கவிஞன் அல்ல, அனுபவ கவிஞன். நிறைய கற்பனை கவிஞர்கள் இருக்கிறார்கள். நாடெங்கும் பார்த்தாலும் கவிஞர் அப்படின்னு பேர் போட்டுக்குவாங்க. அவங்கெல்லாம் கற்பனை கவிஞர்கள். ஆனால் இவங்கெல்லாம் அனுபவ கவிஞர்கள். அனுபவத்தைத்தான் கவிதையாக வடிப்பார்களே தவிர இது அனுபவம் பெறாமலேயே கற்பனையிலேயே அந்த பாடலை செய்கிறவர்கள் அல்ல. அதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேணும். உணர்வறிய பேரின்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள். அப்படி அந்த கனி பாகு கற்கண்டு சீனி தேனு இன்னமுதுன்னு பேரின்ப அனுபூதி சேரும். பேரின்ப அனுபூதி சேரும். பேர் இன்ப அனுபூதி உணர்விலே உணர்வார்கள் உள்ளபடி காண். உள்ளபடி காண் என்று சொல்லுகிறார். அது தொடர்ந்து அந்த சிற்றின்பம் பேரின்பத்துக்கு உணரிய அந்த செய்திகளையும் சொல்லுகிறார். அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கன்னிகை ஒருத்தி சிற்றின்பம் வெம்பெண்ணினும் கைக்கொள்வ பக்குவத்தில் கணவன் அருள் பெரின் முனே சொன்னவார் என்ன கருதி நகையாவளது போல். அப்போ இந்த பக்குவம் வராதவர்க்கு அந்த இன்ப நினைவு இல்லாதது போல அந்த பக்குவம் வராதவர்களுக்கு சிவபெருமானுடைய அந்த பேரின்பம் புரியாது, தெரியாது. அதன் மேலே நாட்டமும் இருக்காது. நாட்டம் வந்தவர்களுக்கோ சொல்ல முடியாது என்று அதனை குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பேரின்பம் அதனுடைய தொடக்க இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொல்லுகிற பொழுது அந்த தொடக்க நிலையிலிருந்து கைப்பிடித்து அழைத்து செல்வார். தன்னுடைய பேரின்பத்தை உடனே அப்படியே தந்துவிட மாட்டார். அதனால் அந்த இன்பத்தை படிப்படி நிலையாகத்தான் தந்து உயிரை பக்குவப்படுத்தி மேலே எடுத்து செல்லுகிறார். அப்படி படிப்படியாக அந்த பக்குவத்தை தள்ளுகிற பொழுது தான் அது கற்கண்டு சீனி தேனு என்றெல்லாம் அது அந்த அனுபவங்களை பெற்று அந்த அனுபவங்களில் நின்று கடைசியில் அமுதாக அது பேரி ஆனந்த அனுபூதியாக நிற்கிறது. அமுது என்பது சீவன்முத்தியின் நிலை, பேரின்ப அனுபூதிங்கிறது பரமுத்தியின் நிலை. எனவே இப்படி இந்த அனுபூதி நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இந்த சிவன்முத்தியின் நிலையிலேயே பெற்று ஆனந்தம் பெற்றவர்கள் பரமுத்தி நிலையிலேயும் சென்று சிவத்தால் விழுங்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். ஒளியே ஒளியின் குணர்வே உணர்வின் உவகை பொங்கும் களியே களிக்கும் கருத்தே. கருத்தேன்னு அந்த இடத்துல ஆன்மா உயிரே, உயிரேன்னு அர்த்தம். களிக்கும் உயிரே, உயிர் தானே கழிக்குது. அதனால் அந்த உயிருக்கு உயிரையே நீ தான்றாரு. இந்த உயிர் கழிப்பு வந்தது நீ தான் உயிர். கருத்தே கருத்தை கவளங்கொண்ட அந்த உயிரையே உண்ணிய உயிர் உண்ணி நீ தானே. வெளியே வெளியின் விளை சுகமே. அப்படி விழுங்கிய பிறகு பார்த்தால் அந்த ஆன்மா சுகமயத்தில் இருக்கும்.
இப்படி கண்டவர்களில் சுகர் என்று சொல்லுகிறார். சுகர் என்பவர் சுகபிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பிரம்ம ரிஷி என்பார்கள். சுகர் சுகபிரம்மம் கிளி ரூபத்தில் இருப்பார் என்று அது நம்முடைய புராணங்கள். அவர் வியாசருடைய புதல்வர். சுகரை சுகர் என்று சொல்லாமல் சுகபிரம்மம் என்று சொல்வார்கள். சுகபிரம்மம் என்று சொல்லுவதற்கான காரணம், அவர் இப்ப முன்னால சொன்ன பாருங்க, அந்த நிலைகளில் எல்லாம் தாண்டி வந்தவர் அவர், இந்த சுகர் என்று சொல்லுவார். இப்போ தாய்மானவரே அவருக்கு டக்குன்னு இந்த பாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது அவருக்கு சுகர் ஞாபகம் வந்துருச்சு, சுகபிரம்மம் ஞாபகம் வந்துருச்சு. சுகபிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமானுடைய மிகப்பெரிய, ஏன்னா எப்படின்னு கேட்டால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு, அந்த சுகமுனிவருக்கு அந்த நிலை மாறுபாடு வந்தது எப்படி என்று கேட்டால், அவர் உலக நடையிலே அந்த சுக நடைக்கு வரல, நேர சுக நடைக்கு வந்துட்டார். அவருக்கு சுக நிலையிலே அந்த சுக நிலையிலே விளங்கியவர். அதனால அவருக்கு வேறுபாடு தெரியாது. வியாச முனிவரே அவருடைய புதல்வர் தான் அவர். அது ஒரு செய்தி சொல்லுவாங்க, இதில் வரும். அதாவது வியாசர் ஒரு தடவை இவரை காணும் என்று தன்னுடைய தேடுவார். இவர் எப்போ பிரம்ம நினைவிலே இருப்பார். பிரம்மம்னா நான் பிரம்மாவை நினச்சிக்காதீங்க. பிரம்மம் என்பது முழு முதற் பொருளை சொல்லுகிறார், இந்த உயர்ந்த பொருள். அந்த மாதிரியான அந்த முதற் பொருளாக இருக்கக்கூடிய அதனுடைய நினைவிலேயே, அதனுடைய வடிவமாகவே, அதனாகவே இருப்பார். அப்ப இருக்கிற பொழுது அவரை தேடிக்கொண்டு இவர் போகிறார். ஒரு சோலைகளின் வழியாக போகிறார். எங்கேயாவது அங்கே இருக்காரா, நிஷ்டையில் இருக்காரா, இங்கே இருக்காரா அப்படின்னுட்டு சுகரே அப்படின்னு கூப்பிடுறார். சுகபிரமே, சுகவே, சுகரே அப்படின்னு கூப்பிடுறார். உடனே எங்கு பார்த்தாலும் ஒலி வருகிறது. இதோ இங்கே இருக்கேன், இதோ இங்கே இருக்கேன்னு பறவைகள், மரங்கள், பட்சிகள் எல்லாமே சொல்லுதான். அப்படின்னா எல்லாமே அவருக்குள்ள அடக்கம். அந்த பிரம்மம் முழுக்க இப்ப சொன்னார்ல உயிருண்ணி 10ன்னு, அது இந்த உயிருண்ணி 10 என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தால் விழுங்கப்பட்டவர்கள் எல்லாமே பிரம்மமா இருப்பார். அவர்கள் எல்லா இடத்திலையும் விரைவி கிடக்கிற அந்த வியாபக நிலையை அடைவார்கள். இந்த வியாபக அறிவு வந்துடும். இவர் அவருடைய அந்த பிரம்ம நிலையை பார்த்துட்டு இப்படி போறாரு. ஒரு முன்னால போறார், கொஞ்ச தூரம் போகிறார். தூரக்க அவர் போறது தெரியுது. இவர் கூப்பிடுறார், ஆனா அவர் பாட்டுக்கு போகிறார். போகிற பொழுது ஒரு குளம், அந்த குளத்திலே பெண்கள் நீராடுகிறார்கள். இவர் கடந்து போகிறார். இந்த பெண்கள் நீராடுகிற இந்த குளத்தை தாண்டி போகிறார். அவர்கள் நீராடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர் வியாசரை தொடர்ந்து கொண்டே வருகிறார். தொடர்ந்து கொண்டே இந்த குளத்துக்கிட்ட வந்தாலும் அத்தனை பெண்களும் ஓடி ஒளிந்தார்கள். தங்கள் துணிமணிகளை தேடி மேலே மறைத்து கொண்டார்கள். அப்ப இவர் கேட்கிறார், வியாசர் கேட்கிறார், என்ன எல்லாரும் ஏன் இப்படி ஓடி ஒளிகிறீங்க அப்படின்றதுக்கு, நீங்கள் ஒரு ஆண்மகன் அப்படின்னா உங்களுக்கு வேறுபாடு தெரியும். அப்போ முன்னால போனான் என் பையன், அவனை பார்த்து நீங்கள் ஒருத்தரும் மறையில், அவருக்கு பேதம் தெரியாது, ஆண் பெண் பேதம் தெரியாது, அவர் பிரம்ம நிலையில் இருக்காரு, அதனால அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்ட்டாங்க. இதை செய்தியாக கொடுப்போம் சொல்லுவார்கள். அந்த பிரம்ம நிலைக்கு போனவர்கள சுகரை ரொம்ப ஒரு பிரம்ம ரிஷியாக நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சைவர்களே பேசுவார்கள், சொல்வார்கள். இன்னும் சுகர் வழிபட்ட சிவன் கோயில் தான் சேலத்தில் இருக்குது. அது சுகவனேஸ்வரர்னு பேர் சாமிக்கு. அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனாய சுகவனேஸ்வரர் அப்படின்னு சேலத்தில் ஒரு கோயில் இருக்கு. அது சுகபிரம்மம் வழிபட்ட திருத்தலம், சிவன் திருத்தலம் என்பார்கள். அந்த சுகர் ஞாபகத்திற்கு சாமிக்கு வருகிறது. அப்ப அவர் பிரம்மத்தால் விழுங்கப்பட்ட ஒருவர் என்று நினைக்கிற பொழுது, பிரம்மமாகவே இருக்கிற ஒருவர் உடனே அது
அவருக்கு உடனே தாய்மானவருக்கு நினைவு வந்தது, சுகபிரம்மன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. எனவே சொல்லுகிறார், சுகர் வீறு கண்டும் தெளியேன். அந்த பெரும் பொருளாக இருக்கக்கூடிய அந்த சுகபிரம்மத்தினுடைய அந்த மிகப்பெரிய அந்த வீறு, அந்த பேர் வலிமை, இந்த பிரம்மமாக நிற்கிற அந்த தனிமை, அதை கண்டும் என்று சொன்னால் அதை பற்றி நூல்களிலே சொல்ல கேட்டும், நம்முடைய ஆசிரியர்கள் சொல்ல கேட்டும் நான் தெளியாதவனாக இருக்கிறேன். இந்த பூமியிலே இருந்து கொண்டே பிரம்மத்தால் விழுங்கப்பட்டவர் அவர் எவ்வளவு பெரிய அந்த நிலைதான் கருத்தை கவலங்கொண்ட வெளியே என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த வெளியின் விளை சுகமே அதுதான் பிரம்ம, அந்த சுகபிரம்மர் என்று குறிப்பிடுகின்றார். வீறு கண்டும், அவருடைய வீறு கண்டும் தெளியேன், தெளிந்தவரை போற்றிடேன். சரி, அவரை தெளியாட்டி பரவாயில்ல கூட, அவரை தெளிந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களை போய் போற்றிக்கலாம். சிவனுக்கு அடியாரா இல்லாட்டியும் அடியாறு இருப்பாங்க இல்லையா, அவருக்கு அந்த அடியார்களை போய் போற்றலாமே. நம்ம நேராக சிவனுக்கு அடியாராக முடியாது, சிவன் அடியாருக்கு அடியாராகலாமே இல்லையா? அப்படித்தானே நம்ம சைவம் சொல்லுகிறது. அது மாதிரி சுகபிரம்மத்தை வழிபாடு செய்கின்றவர்களை நாம் போற்றினாலே போதுமே என்று குறிப்பிடுகின்றார். சுகபிரம்மத்தை வழிபாடு செய்தாலே போதுமே. சுகபிரம்மத்திற்கு மிகச்சிறந்த வழிபாடுகள் செய்கின்றார்கள், திருக்கோயிலில் செய்கிறார்கள். அவர்களுக்கு தனி கோயில் இருக்கிறது, தனி சன்னதி இருக்கிறது, சிறப்பாக சுகபிரம்மத்தை வழிபாடு செய்கிறார்கள். அவருடைய குரு பூசை சிறப்பாக கொண்டாடப்படுகிற குரு பூசை வருடந்தோறும் ஆணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் வரும். இன்னைக்கு ஆணி திருவோணம். என்ன ஒரு, அதாவது இந்த பாடலை இன்னைக்கு சுகர் வருகிறது பாடலை நாம் இன்னைக்கு சொல்லுவோன்னு நமக்கு எதிர்பார்க்கு. ஆனால் இந்த பாடல் வருகிற நாள் அது உண்மையிலேயே நாளைக்குத்தான் புதன்கிழமை போல் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த நிகழ்வை நாளைய தினம் வெளியூர் இருக்கிறதுனால, பயணம் இருக்கிறதுனால நாளைக்கு நிகழ்வு இல்லை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலான்னு நினச்சோம். செவ்வாய்க்கிழமை வச்சதுக்கு காரணம் அவருக்கு இன்றைக்கி நினைக்க வேண்டிய நாள். அப்போ இது எப்படி அமைகிறது? தாய்மானவர் போற்றிய ஒருவரை இன்று நாடு முழுவதும் அவருடைய அடியார்கள் முழுவதும் போற்றுகிற சுகபிரம்மத்தை போற்றுகிற சைவர்களில் பெரும்பாலோர் போற்றுகிற ஒரு ஞானி சுகபிரம்மம். அவருக்கு இன்னைக்கு சரியா இந்த திருவோணங்கிறது, ஆணி திருவோணங்கிறது இன்னைக்கு தான். இப்போ இன்னைக்கு தான் இந்த பாடலையும் நாம் சிந்திக்கிறோம்னா, தாய்மானவர் நம்ம செய்திகளை ஓரளவு ஒப்புக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறதுக்கான இப்படி தான் அடையாளம் காட்டுவாங்க. வேற எப்படி அடையாளம் காட்டுறது நமக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரியான ஒரு சிறப்பு எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி, தாய்மானவருடைய பொன்னார் திருவடியில், சாமி நீங்கள் என்னைக்கு பாடினீங்களோ தெரியல, ஆனால் உங்கள் பாட்டு இன்றைக்கி நீங்கள் சுகர் நினைக்கிற பொழுது உலகத்தில் சுகர் பற்றி நாம் நினைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. அதைத்தான் சொல்லுகிறேன். இப்போ நம்ம சுகர் அவரையினுடைய தன்மைகள் தெரியாது, அவரை போற்றுகிற தாய்மானவரை போற்றலாமே, அதைத்தானே சொல்கிறார். தெளிந்தவரை போற்றிடேன்கிறாரு. அவரை தெளிந்தவர் யாரு? நமக்கு தாய்மானவர் தானே. நம்ம தாய்மானவரை போற்ற வேண்டும். போற்றிடேன் என் செய்குவன் என்ன செய்குவனே என்று கேட்கிறார். தெளிந்தவரை போற்றிடேன் என்ன செய்குவனே, நான் என்ன செய்ய முடியும்? இந்த போற்றுதல் கூட செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேனே, போற்றுதல் செய்யலாம். அப்போ நாம் தாய்மானவரை போற்றினால் சுகரை போற்றிய மாதிரி, சுகரை போற்றினால் சிவத்தை போற்றிய மாதிரி என்று இந்த அற்புதமான பாடல்ல சாமி சொல்லுகிறார். ஒளியே ஒளியின் உணர்வே உணர்வின் உவகை பொங்கும் களியே களிக்கும் கருத்தே கருத்தை கவளம் கொண்ட வெளியே வெளியின் விளை சுகமே சுகர் வீர் கண்டும் தெளியேன். சுகபிரம்மத்தினுடைய அந்த பெரும் வலிமையை கண்டு, பெருமையை கண்டு நான் இந்த கருத்துக்களை தெளியவில்லை. எப்படி ஒருத்தர் அடைஞ்சிருக்கார் என்று நான் அவருடைய
பேரு நிலையை, பேரின்ப நிலையை சரி தெளிந்தவர்கள் இருப்பார்களா, அவர்களை பற்றி கொள்ளலாம். எனக்கு விலங்குலைனாலும் விலங்குனவங்களை பிடிச்சிக்கலாம் இல்லையா? விலங்க என்ன செய்யறது? விளங்குறதுக்காக விலங்குனவங்கள பிடிச்சிக்கோ, தானா விளங்கும். பக்தி இல்லையே, எனக்கு பக்தி உள்ளவங்கள பிடிச்சிக்க. நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லையே, நல்ல பழக்க வழக்கங்களை பிடிச்சிக்க. அவன் தான் உங்களை உதறுவாரு, இருந்தாலும் பிடிச்சிக்க. அப்படித்தானே நாம் முன்னேற வேண்டும், ஈடேற வேண்டும். அதை இங்கே சொல்லுகிறார். வீறு கண்டும் தெளியேன், தெளிந்தவரை போற்றிடேன், என்ன செய்குவனே. இது 46வது பாட்டு. அடுத்தது 47வது பாடல்ல இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லுகிறார். மறைக்கின்ற தன்மை இரத்தல் ஒப்பாகும், மனமது ஒன்றில் பிறக்கின்ற தன்மை பிறத்தல் ஒப்பாகும். இப்பிறவி இருக்கின்ற எல்லைக்கு அளவில்லையே, இந்த ஜன்ம அல்லல் துரைக்கின்ற நாள் எந்த நாள் பரமே நின் தொழும்பனுக்கே. பரமே நின் தொழும்பனுக்கே, ஜன்ம அல்லல் துரைக்கின்ற நாள் எந்த நாள் பரமே நின் தொழும்பனுக்கே. இந்த ஜன்ம அல்லல் துரைக்கின்ற நாள் எந்த நாள் பரமே நின் தொழும்பனுக்கே. ஒரு விஷயத்தை மனமானது பற்றுகிறது. மனம் பற்றிய விஷயத்தை அது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பற்றி விட்டு விடுகிறது. அது பற்றுவதும் பற்றியதை விடுவதும் இதனுடைய இயல்பு. சில சமயம் பற்றியதை கொஞ்ச நாள் பற்றி இருக்கும், அப்புறம் விட்டுடும். சரி, பற்றுவது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். பற்றுவது அதற்கு பிறப்பு, அதை மறந்து விடுவது இறப்பு. மனம் ஒன்றை பற்றுமானால் அது பிறப்பு, அதை மறந்து விடுமானால் இறப்பு. ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்தை கேள்விப்படுகிறோம், பற்றுகிறது, பிறப்பு. கொஞ்ச நாள் மறந்து போகுது, இறப்பு. திரும்பவும் இன்னொரு விஷயத்தை பற்றுகிறது, திரும்ப மறக்கிறது, இறப்பு. அப்ப இந்த மனமானது எத்தனை தடவை பிறக்கிறது, எத்தனை தடவை இறக்கிறது. இந்த மனம் நாம் வாழுகிற பொழுது எத்தனை தடவை பிறந்து எத்தனை தடவை இறக்கிறது என்பது, எத்தனை தடவை நினைத்து எத்தனை தடவை மறக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்போ எத்தனை தடவை நினைச்சிருக்கோம், எத்தனை தடவை மறந்துருக்கோம், கால்குலேட் பண்ணுங்க. முடியுமா? முடியாது. அதுபோல் இந்த உயிர் எத்தனை தடவை பிறந்தது எத்தனை தடவை இறந்ததுன்னு எண்ண முடியாதுங்கிறார். இதுக்கு அதுதான் உதாரணங்கிறார். உயிர் எத்தனை முறை பிறந்து எத்தனை முறை இறந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மனம் எத்தனை தடவை பற்றியது எத்தனை தடவை விட்டது. இப்போ இன்னைக்கு எடுத்துக்கோ, இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம மனசு எத்தனை விஷயத்தை பற்றிச்சு, எத்தனை விஷயத்த மறந்துச்சு. இல்லை சார், எதுவும் ஞாபகம் இல்லையா? அதான் நீ பற்றினதெல்லாம் மறந்துருக்கிற இல்லையா? இன்னைக்கு காலையிலேருந்து நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னு கேளுங்களேன். காலையில் என்ன, காலையில் எழுந்திரிச்சேன், அது எழுந்திரிச்சு தான் ஆகணும். எழுந்திரிச்சேன், அப்புறம் என்ன பண்ணேன், மனம் அதுக்குள்ளே 10-15 பற்றி இருக்கும். எழுந்திரிச்சு ப்ரெஷ் எடுக்கிறதுக்குள்ளேயே 10-15 பற்றி இருக்கும். எல்லாம் மறந்துடுவோம். பற்றியதையும் மறக்கும், பற்றும் மறக்கும், பற்று இறக்கும், பிறக்கும், இறக்கும். இதுதான் ஆன்மாவுங்கிற. அப்போல எத்தனை கோடி பிறப்பு பிறந்திருக்கும். எனவே இந்த ஒப்பாகும் என்று சொல்லுகிறார். மறக்கின் நினைப்பு மறப்பற்ற இடத்தை அப்படிங்கிறாரு. நினைப்பு மறப்பற்ற இடத்தில் இருக்கை எளிதல்லவே. இந்த நினைப்பு மறப்பும் தான் இந்த இறப்பும் பிறப்பும்.
அப்ப நினைப்பற நினைந்தேன்கிறார் மணிவாசகர். நினைப்பற நினைந்தேன் என்று சொன்னால் நினைப்பும் மறப்பும் அற நினைந்தேன். அப்ப இறப்பு பிறப்பு இல்லாமல் நினைந்தேன். எனவே ஈசனை பற்றுகிற நினைப்பு இறப்பு பிறப்பு இல்லாமல் போகுமானால் இந்த உயிருக்கு இறப்பு பிறப்பு வராது. இது சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ், பட் இட் வில் நெவர் ஒர்க் அவுட். சொல்லி பாருங்க இல்லையா? சிந்தை இடையறா அன்பு என்னது? மறத்தலே இல்லாத நிலை. மனம் பற்றியதை மறக்கவே இல்லை. அப்ப அவங்களுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை என்று சொல்லுவதற்கு காரணம், நான் எப்படி பிறக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் சிவத்தை மறக்கலையே. நான் சிவத்தை மறந்தால் அல்லவா நான் பிறப்பேன், எனக்கு மீண்டும் பிறப்பு வராது. ஏனென்றால் நான் சிவத்தை மறப்பதில்லை. அதனாலதான் சொல்றாங்க உனையென்றும் மறவாமை வேண்டும். ஏன் மறவாமை வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், மறவாமை ஒன்றுதான் பிறப்பை நீக்கும். அயரா அன்பில் அரண்கடல் செல்லும். அயரா அன்புங்கிறது மறவாமை. அயராமை என்பது மறவாமை. அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு மறவாமைக்கு நீள நினைக்கணும். நீள நினைச்சுக்கிட்டே போய் மறவாமைக்கு கொண்டு வா. நீள நினைந்தடி ஏன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. என்ன அழகா சொல்லியிருக்கார். அப்ப நீள நினைத்தல் அப்படியே கொண்டு போய் இந்த அயரா அன்புல கொண்டு விடும் இல்லையா? அந்த அயரா அன்புல கொண்டு போய் அதை விட்டுடும். கோயிலுக்கு போகும்போது மட்டும் அந்த நினப்பு இருந்தது. இப்போ கோயிலுக்கு போகும்போது சந்தித்த ஃப்ரெண்டு, அவரோட சேர்ந்து பழகிற நேரம், கோயில் போகிற நேரம், இப்போ ரெண்டும் சேர்ந்துக்குச்சு. சாமியை நினைக்கிற நேரம். இப்போ கோயிலுக்கு போகிற நேரத்தில் சாமியை நினச்சிட்டு இருந்தேன். கோயிலுக்கு வந்த ஒருத்தர் சந்திக்கிறவர்களும் சாமியை நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கோயிலுக்கு போன உடனே சாமியை பற்றி புஸ்தகங்கள்லாம் தெரிய வந்து அந்த புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்சம் நேரம் அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்படியே அவரை பற்றி நினைக்கின்ற நேரத்தை கூட்டிக் கொண்டே போக வேண்டும். இதில் கண்ணுங்க கருத்துமா நாம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை சிந்திக்கின்ற நேரத்தை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். அந்த நேரம் குறையக்கூடாது. நீள நினைந்தடியேன்னு சொல்லுகிறது போல, நீள நினைதல் என்பது அந்த நினைக்கின்ற நேரத்தை அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும். அப்ப அந்த நேரம் மறதி இல்லாத நேரம். அந்த மறதி இல்லாத நேரத்தை அல்லது மறதி இல்லாத நேரத்தை கூட்டி மறதியை குறைத்து கொண்டே வர வேண்டும். ஆகையினாலே இங்கே சொல்லுகிறார், இந்த மனமானது ஒன்றை பற்றுகிறது, மறக்கிறது. இது மறக்கிறது, நினைக்கிறது, மறக்கிறது, பிறப்பு இறப்பை போத்துறது. அது மாதிரி இந்த உயிரும் சிவனை பற்றுகிறது, மறக்கிறது. அதனால அதுக்கு பிறப்பு வருகிறது. நமக்கு சிவத்தை தவிர வேறு நினைவு இல்லாமல் போகுமானால் நமக்கு பிறப்பு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள். இது ஒன்று தான் இந்த வழி என்று சொல்லுகிறார்கள். அப்ப உணர்வு பூர்வமாக நினைத்தல், சிவனை நினைத்து கொண்டே இருத்தல் என்பது உணர்வு பூர்வமாக. உதாரணமா இப்ப கோயில் வாசல்ல கடை வச்சிருக்காரு, இருக்கட்ட நினைப்போட அவர் அந்த நினைப்போடையே இருந்து வித்துட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஆகையினால இந்த நினைப்பு மறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நிலை நமக்கு பிறப்பு இறப்பை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறது. அந்த நினைப்பு மறப்பை நாம் உணர்ந்து அந்த நினைப்பை நீட்டித்து மறப்பை குறைத்து கொண்டே வருவது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம்
சொல்லுகிற பொழுது ஸ்கொயர் வேவ்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் வேவ் ஸ்கொயராக இருக்கும், வேவ் ஃபார்மில் இருக்கும் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கும்போது மேலே இருக்கிறது வந்து 1, அந்த கோடு கீழே இருக்கிற கோடு 0. இந்த 1லேருந்து 0க்கு போகும், திரும்ப 0லேருந்து 1 வரும், திரும்ப 1லேருந்து 0க்கு வரும். இது மாறி மாறி இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். 1ங்கிறது ஆன் ஆஃப், ஆன் ஆஃப், நினைக்கிறது மறக்கிறது, நினைக்கிறது மறக்கிறது. இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயர் ஃபார்மை அந்த ஆன் டயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறையும். அந்த வேவ் ஃபார்ம்லேயே அதுக்கு பேட்டர்ன் இருக்குது. அப்போ அந்த லெங்க்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, அந்த 1 லெவலை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆஃப் லெவல் குறையும். ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா 1 லெவல் குறைஞ்சிரும். அதுபோல் நினைக்கிற நேரத்தை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா மறக்கிற நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் ஒன்று நல்லா கவனமாக தெரிந்து கொள்ள வேணும். நேரம் ஒன்று தான், அதில் கூட்டி குறைக்கவே முடியாது. கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் ஒன்று தான். கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட கொடுத்தது 100 ரூபா தான், அதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும். அது மாதிரி ஒரு நாள் தான் 24 மணி நேரம் தான், அதில் 8 மணி நேரம் போச்சுன்னா மீதி 16 மணி நேரம் தான். அதில் நீங்கள் உங்களுடைய நினைப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நினைவை அதிகப்படுத்துங்க, பற்றினால் விடாதேங்கிறார். பற்றினால் விடாது. அதனால தான் பாருங்க, எண்ணுக இறைவனுடைய நினைப்பை அப்படின்னு சொல்லல, பற்றுக சொன்னார் பாருங்க. பற்றுதல்ங்கிறது விடாம பிடித்து கொள்ளுதலுக்கு தான் பற்றுதல். அப்படி எண்ணத்தால பற்றுக, பற்றுக என்று சொல்லுகிற பொழுது பிடி நழுவாமல் பற்றுக. அது எதுக்கு அப்படின்ட்டார, பற்று விடற்கு, இந்த 0 லெவல் குறையிறதுக்கு, அது 1 லெவல் அதை அப்படி சொன்னார். ஆகையினாலே ரொம்ப ஒரு அருமையாக சொல்லியிருக்கார். மறக்கின்ற தன்மை இரத்தல் ஒப்பாகும் மனமது ஒன்றில் பிறக்கின்ற தன்மை. ஒன்றில் பிறக்கின்ற தன்மை ஒன்றை பற்றுகின்ற தன்மைன்னு அர்த்தம். ஒன்றையில் பிறக்கின்ற தன்மை பிறத்தல் ஒப்பாகும். அப்போ மனமது மறக்கின்ற தன்மை இரத்தல் ஒப்பாகும். மனமது ஒன்றை பற்றுகின்ற தன்மை பிறப்பு. ஒன்றை பற்றுகிறது பிறப்பு, ஒன்றை மறப்பது இறப்பு. பற்றுதல் மறத்தல் அல்லது நினைத்தல் மறத்தல். இப்படித்தான் இந்த பேய் பிறவிக்கு பிறப்பு இறப்பு வந்துகிட்டே இருக்கு. எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த மனமானது நினைக்கிறதும் மறக்கிறதும் நினைக்கிறதும் மறக்கிறதுமா இருக்கும், அது மாதிரி இந்த உயிரானது இந்த உலகத்தில் பிறக்கிறதும் இறக்கிறதும் பிறக்கிறதும் இறக்கிறதும் இறக்கிறதுமா இருக்கு. பேய் பிறவின்னர், பேயும் ஒரு பிறவிதான். ஆனால் சாமி எல்லா பிறவியும் பேய் பிறவிதான்ட்டார். இந்த பேய் பிறவி என்ன, இந்த பிறப்பு முழுக்க எதுக்காவது அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். நின்று நிதானமாக பார்த்தா தானே உண்மை தெரியும். பேய் பிறவி இருக்கின்ற எல்லைக்கு அளவில்லையே. இந்த பேய் பிறவிக்கு அளவில்லாத எல்லை இல்லாத பிறப்புகளாக இருக்க, இந்த பிறப்பினாலே ஜன்ம அல்லல், இந்த பிறப்புகளினாலே வருகின்ற துன்பங்கள் துறக்கின்ற நாள் எந்த நாள்? இந்த அல்லல்களெல்லாம் நீங்கி போகிற நாள். இந்த அல்லல்களெல்லாம் நீங்கி போகிற நாள் எந்த நாள்? பரம்பொருளாக இருக்கின்ற மூலப்பொருளே பெருமானே, நான் உன்னுடைய தொழும்பனாக வந்து விட்டேன். தொழும்பனுக்கேனார். மற்ற உலகத்திலே இருக்கிறவர்களை விட்டுருங்க, நான் வந்துட்டேனே, உன் திருவடியை பிடிச்சிட்டேனே, எனக்கு என்னைக்கு இது என்று கேட்கிறார். இந்த ஜன்ம அல்லல் துறைக்கின்ற நாள் எந்த நாள்? பரமே நின் தொழும்பனுக்க, உன்னுடைய அடிமையாக இருக்கின்ற தொண்டனாக இருக்கின்ற அடியனுக்கு எந்த நாள் தேவரீர் அருள் செய்வீர் என்று கேட்கின்றார் என்று சொல்லி இந்த 2 பாடல்களை, அருமையான பாடல்களை நாம் இந்த தினம் சிந்தித்தோம். இந்த
அற்புதமான பாடல்கள் உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக இருந்திருக்கும். இதை யோசித்து நல்ல ஒரு கருத்தை நீங்கள் மனதில் ஊன்றி கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் திரும்பவும் பாயப்புலியில் சந்திப்போம். தொடர்ந்து அதாவது அடுத்த தடவை 26ஆம் தேதி அன்றைக்கி 26 வந்து இன்றைக்கி 25 தானே, 26 இல்லை, அடுத்தது ஜூலை மாதம்தான் 3ஆம் தேதி அன்றைக்கி 3 கூட வாய்ப்பு இல்லை, 10 தான் வாய்ப்பு இருக்குது. 10ஆம் தேதி ஜூலை 10 இது அறிவிப்பு சொல்லுவோம், உங்களுக்கு அறிவிப்பு சொல்லுவோம். ஏன்னா ஆகையினாலே அது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். அன்பர்களே, ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் ரொம்ப பேர்களை சேர்க்கணும். அதில் வர கட்டுரைகள், அதில் வருகிற ஆர்டிகிள்ஸ்க்கு உங்களால் ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும். அதோட நீங்கள் அறிமுகப்படுத்துகிற சந்தாதாரர்கள் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா ஞானத்திரள்ங்கிறது வாசகர்களுடைய அந்த ஒரு செயலில், அந்த அவருடைய சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நிற்கிது. நமக்கு விளம்பரம்லாம் கிடையாது பாருங்கள். நம்ம விளம்பரம் பத்திரிகையே விளம்பரத்தில் நடக்கிறது, நமக்கு எந்த விளம்பரமும் கிடையாது. வாசகர்கள் தான் எங்களுக்கு. அதனால் உங்களால் முடிஞ்சால் ஒரு 5-6 பேர் சேர்த்திங்கன்னா அது என்னுடைய இது திருமுறைக்கு நீங்கள் செய்கிற தொண்டு. ஞான குழந்தைன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் காமிக்ஸ் புக்கு வந்திருக்குது. அது ஞானசம்பந்தருடைய வரலாறு முழுக்க அதில் குழந்தைகளுக்காக கொடுத்துருக்குறோம். படங்களை பார்த்து அதுங்க ஞானசம்பந்தருடைய அந்த உயர்ந்த நிலையை உணர்ந்து கொள்ளுங்க. அதுங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம், மேனர்ஸ் எல்லாம் வரும். ஞான குழந்தை வாங்கி எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு கொடுங்கள், பர்த்டே பர்சன்ட்டாக கொடுங்க என்று சொல்லி நாம் நரம்பு நூல் நம்முடைய ஞானத்திரள் வெளியீடுகள் இருக்குன்னு அவற்றையும் வாங்கி பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, ஒரு அறிவிப்பு. திருமந்திரம் 9வது தந்திரத்தை கமலவன சத்சங்கம் வெளியிடுகிறது. அதை ஒட்டி 8 தந்திரமும் வெளிவந்துருச்சு. 9வது தந்திரம் வெளியிடுகிறது. 9வது தந்திரத்தை வெளியிடுகின்றவர் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் திருக்கைலாய பரம்பரை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் திருக்கரங்களால் 28ஆம் தேதி ஜூலை மாதம், அடுத்த மாதம் ஜூலை 28 ஞாயிற்றுக்கிழமை மாலை, அது ஒரு 9 நாள் விழாவாக நடக்குது. நிறைவு விழா தான் 28. 9 நாள் விழாவிலேயும் 9ஆம் தந்திரம் பற்றி விளக்க உரை நிகழ இருக்கிறது. நேரில் வந்து கேளுங்க. அது நேரில் நடக்கிற நிகழ்ச்சி. அதை நேரில் வந்து முடிந்தவர்கள் சென்னையில் இருக்கிறவர்கள் பக்கத்தில் வந்து கேட்டு பயன்பெறணும். 28ஆம் தேதி, அதாவது 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரைக்கும், 28ஆம் தேதி அன்றைக்கி வெளியீடு. அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படி அழைக்கணும். திருச்சிற்றம்பலம். வருகிற சனிக்கிழமை 29 சென்னை ICF கமலவன சத்சங்கத்தில் திருவாசகம் நேர் வகுப்பு நடக்கிறது. திருச்சதகம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.